ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சிவராஜா பிரின்ஸ் பேசுகிறேன். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பென்ஸ் கார் பார்க்க போகிறோம். பென்ஸில் வந்து சி கிளாஸ், இது ரொம்ப கம்ஃபர்டபுளான கார் இருக்குது. இது சி கிளாஸில் 220D, அதுதான் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம வண்டியோட இன்ஜினு. 2143cc உள்ள இன்ஜின். அது இல்லை 4 சிலிண்டர் இருக்குது. இதோட இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளூ எஃபிஷியன்சி இன்ஜினு. இது வந்து டீசல். எம்பளம் சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் பார்த்தோம்னா இதுதான் நம்ம வண்டியோட ஹெட்லைட்டு. இது LED லைட்டு, அப்போ லோ பீம் ஹை பீம் இருக்குது. இது வந்து ஃபாக் லாம்ப்ஸு. அப்புறம் வந்து மிரரில் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரானதாக இருக்குது. அப்புறம் பார்த்தா டயர்ஸ் வந்துட்டு இது வந்து 17 இன்ச்சு அலாய் வீல்ஸ் தான். இது வந்து 4 வீலுமே வந்துட்டு ABS இருக்குது. இந்த வண்டியோட பேட்ச் இருக்குது C220D CDI இன்ஜின். இது வந்து ஒரு ஆண்டனா. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ரோ. இதோடைய ஃபினிஷை பாருங்கள், இன்டீரியரு. இதில் ரியர் வந்துட்டு AC விங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா இதில் வந்துட்டு மொத்தம் ஒரு 6 ஏர்பேக்ஸ் இருக்குது. இங்கே ஒன்று, இந்த சைடு ஒன்று, ஃப்ரண்டில் வந்துட்டு இங்கே ஒன்று இருக்குது. ஆர்ம்ரெஸ்ட் இருக்குது. வந்து ரொம்ப ஒரு சூப்பரான இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து 2 பேர் தாராளமாக எங்கே வேணால் போயிட்டு வரலாம். ஆர்ம்ரெஸ்ட் நம்ம லாங்காக எங்கே போனாலுமே போயிட்டு வந்துருக்கலாம். இது வந்துட்டு சன்ஸ்க்ரீனு. நம்ம வந்துட்டு ரொம்ப லாங்காக போகும்போது வந்துட்டு கொஞ்சம் வெயில் அதிகமாக அடிச்சுன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து வண்டியிலே வரும், கை பிடிச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி. அந்த வண்டியோட கீ இதில் வந்துட்டு அன்லாக், லாக், அப்புறம் வந்து பூட் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இதுதான் வண்டியோட கிளஸ்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது ஒரு டீசல் இன்ஜினு. நம்ம இதான் கீயை போட போகிறோம். போட்டோன்னே வந்து சீட் பெல்ட் போடுற மாதிரி இண்டிகேட் வருது. ஸோ நம்ம சீட் பெல்ட் போட்டுருவோம். இது வந்து ஆட்டோமேட்டிக் தான், 7 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கேர் பாக்ஸு. இது வந்துட்டு AC விங்ஸு. இது அசாட் ஸ்விட்ச்சு. இது வந்துட்டு நம்ம ஏசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. இது வந்துட்டு காலை அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது. இது வந்து நம்பரோட போட்டிருக்காங்க, டயல் பண்ணுற மாதிரி. இது வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு. சிம்பிள், பென்ஸோட சிம்பிள் போட்டிருக்கு. அப்புறம் வந்துட்டு க்ளோவ் பாக்ஸு. நல்லா கூலிங்கான ஒரு க்ளோவ் பாக்ஸ் தான். இங்கே ஒரு ஏர் பேக் இருக்குது, இங்கே ஒரு ஏர் பேக் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணோடனே வண்டியோட ஸ்டேரிங் வந்து ரொம்ப லைட்டாக மாறிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கியர் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. பார்க்கிங்கில் இருக்கா, ரிவர்ஸில் இருக்கா, நியூட்ரலில் இருக்கா, டிரைவிங்கில் இருக்கான்னு. இது வந்து வண்டியோட க்ரூஸ் பண்ணுறது. இது ஹாரனு. இது வந்துட்டு நம்ம சைடில் வந்துட்டு பவர் விண்டோ. ஓகே, நல்லா ஒர்க் பண்ணுது. இது வந்து நம்ம மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஒன் டைம் வந்துட்டு இதை நம்ம பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணிக்கிறது. முன்னாடி நம்ம சீட் பெல்ட் போட்டுக்குவோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி எடுப்போம். வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு பிக்கப், செமையான பிக்கப்பில் தான் இருக்குது. எடுத்தோடனே 60 வரையும் போயிடுச்சு. வண்டியோட இன்ஜின் வந்துட்டு 4300 RPMல வந்துட்டு 170 bhpயும் 1400 RPMல வந்துட்டு 400 நியூட்டன் மீட்டர்ஸும் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏசி வந்துட்டு நல்லா ஒரு இப்போ தான் போட்டிருக்கோம். போட்டோடனே வந்துட்டு அதோட கூலிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ஒரு எஃபிஷியன்ட், நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக வருது.
எம்பளம் இருக்குது. எம்பளம் வந்து ஒரு சூப்பரான ஒரு இதாக இருக்குது. நம்ம பார்க்கவே ஒரு கொஞ்சம் கெத்தாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஹை ஸ்பீடு எவ்வளோ போது பார்ப்போம். இப்போ நம்ம 100 தான் போயிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு ஒன்றுமே தெரில. 100ல் போயிட்டு இருந்தாலுமே அந்தளவுக்கு ஒரு இதுவுமே தெரில. பிரேக்கெல்லாம் அப்படியே டாப் நாச்சாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. முக்கியமாக வந்து பென்ஸில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா அதோடைய கம்ஃபர்டபுள் தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு அதோட கம்ஃபர்டபுள் வந்துட்டு எதுவுமே பீட் பண்ண முடியாது. BMW எடுத்துக்கிட்டால் கூட நம்ம வந்துட்டு கம்ஃபர்டபுள் சொல்ல முடியாது. பென்ஸ் தான் எப்போயுமே கம்ஃபர்டபுளாக ஃபஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் 120ல் இருக்கேன், க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நார்மலாக ஸ்பீடில் இந்த வண்டியில் வந்துட்டு ஒரு 120, 140 வந்து நார்மலான ஒரு ஸ்பீடு தான் சொல்லலாம் ஹைவேல. இப்போ நம்ம 140 கிட்ட போயிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் போடுவோம். அந்த பிரேக் போடுறது கூட நமக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக தெரியல. அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியன்சியாக தெரியல. நம்ம இப்போ யூட்டர்ன் எடுப்போம். மறுபடியும் நம்ம க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். இது ஒரு டீசல் இன்ஜினாலும் அதோடைய சவுண்ட் வந்து அந்தளவுக்கு எதுவுமே கேட்கல. சவுண்டு இல்லைன்னு தான் சொல்லலாம். ஒரு பெட்ரோல் இன்ஜினுக்கு ஈக்குவலாக தான் அது ஒரு சவுண்டு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். நம்ம எப்போ எவ்வளோ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பீட் நம்ம எடுக்க நினச்சாலும் ஈஸியாக எடுக்கிற முடியாது. அந்தளவுக்கு வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க இன்ஜின் வந்துட்டு. இதில் சைடு மிரர்ஸ் எல்லாம் ஒரு கரெக்டான ஒரு இதாக தருது, பாயிண்ட் தருது. ஸ்டேரிங்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஒரு லெதரில் பண்ணது தான். அது மட்டும் இல்லாமல் சீட்டுமே வந்து லெதர் தான். இல்லை முக்கியமாக வந்து பென்ஸில் இந்த சி கிளாஸில் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுள் தான். பென்ஸில் பொதுவாகவே சி கிளாஸ்ங்கிறது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக தான் பிடிக்கும். ஒரு முக்கியமான விஐபிஸ் வந்துட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு கார் தான் இது. செடான் டைப் தான். இதோடைய வந்துட்டு பொசிஷன் வந்துட்டு ரொம்ப ஒரு லோவர் பொசிஷன் தான். கீழே வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். தாராளமாக 4 பேருங்க வந்து சாதாரணமாக உட்காந்துட்டு போகலாம். லாங்கில் கூட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது. இப்போ நம்ம நார்மலாகவே 120 தான் நம்ம க்ரூஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் நம்ம. பட் ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபீலாக தெரியல நமக்கு. பிரேக்ஸ் வந்து நம்ம பிரேக் போடுற மாதிரி தெரியல. இப்போ நம்ம கொஞ்சம் நிறுத்தி வந்துட்டு அதை க்ரூஸ் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு. இப்போ சடனாக வந்து நான் ஸ்பீட் எடுத்து பார்க்குறேன். அதோட புல் பவர் இப்போ நல்லா யூடின் மீட்டர்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணுது. டார்க் வந்துட்டு நல்லா கன்வெர்ட் ஆகுது. அதோடைய டிரான்ஸ்மிஷன் வந்து ஒவ்வொரு ஸ்பீடு வந்து கன்வெர்ட் ஆகுது வந்து அது தெரியல. எடுத்தோடனே 140 வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 7 செகண்ட்ஸில் வந்து ஒரு 120 வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டாக தான் இருக்குது. ரொம்ப ஹார்டாக தெரியல. அது ரொம்ப இப்படி ஒரு கையிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி வந்து ஹைவேஸில் மட்டும் கிடையாது, வில்லேஜ் ரோட்ஸில் வந்து நல்லா ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இறக்கமாக வருது. ரோடு வந்து கட்டாயி முடிகிற மாதிரி உடையிற மாதிரி இருக்குது. எப்படி போதும் பார்ப்போம் நம்ம. இதோடைய சஸ்பென்ஷன் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. தான் தெரியுது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன பள்ளத்தில் இறங்கி போகிறோம். ஓகே, நல்ல ஒரு நிதானமான ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பண்ணுவோம் அந்த இதுக்கு. இப்போ நம்ம ஒரு
ஸ்பீட் பிரேக் வருது. ஓகே, இது என்ன ஒவ்வொரு டைம் வந்து ஆக்சிலேஷன் வந்து நம்ம அமுக்கும் போது அது புல் பண்ணுது. அது காரணம் வந்துட்டு 400 நியூட்டன் மீட்டர் தான். ஒரு நல்லா ஒரு புல் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதை வில்லேஜ் ரோடுக்கு போக போகிறோம். ஹைவேல இருந்து நல்லா ஒரு குண்டு குழியுமா இருக்கு இந்த ரோடு. இந்த மாதிரி ஒரு ரோடு தான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கஷ்டமான இருக்கு. பட் இந்த வண்டி எந்த மாதிரி இதில் சர்வே பண்ணது தான் பார்க்க போகிறோம் நம்ம. இந்த வண்டியில் இந்த ரோட்டில் வந்து ஒரு சாதாரண வண்டி வர ரொம்ப கஷ்டமானது தான். இல்லை ஒரு விஐபி வந்தால் எந்த மாதிரி ஒரு இது சர்வே பண்ண முடியும், அதுதான் ஒரு இது. இப்போ நம்ம ரிவர்ஸ் எடுத்துருக்கோம். தாண்டி இப்போ ஒரு வில்லேஜ் ரோடுக்கு வந்திருக்கோம். ஒரே ஒரு வண்டி வெஹிக்கிள் மட்டும் போகிற மாதிரி ஒரு ரோடுக்கு. இல்லை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ டேர்னிங் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம அந்த ரோடு எல்லாம் முடிச்சாச்சு. இது இடத்துலாம் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஈஸி வந்து நல்லா ஒரு ஃபுல்லாகவே பரவிச்சுன்னு சொல்லலாம். ஃபுல்லாகவே நம்ம வில்லேஜுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு வந்துருக்கோம். ரோடு வந்து ரொம்ப ரொம்ப மோசமானதுன்னு இதுவரைக்கும் நான் பார்த்த அளவுக்கு இந்த அளவுக்கு மோசமான ரோடு பார்த்த கிடையாது. அந்த ரோடில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுவும் இந்த பென்ஸ் காரில் சி கிளாஸில். இது ஒரு இதாச்சு. இந்த ரோட்லேயே வந்து நம்ம சாதாரணமாக வந்து ஒரு க்ரூஸ் பண்ணுற தூரமாக தான் இருக்குது. முக்கியமாக அதோட சீட்டிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. அதோடைய உள்ளே இருக்கிற இது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்குது. மெயினாக இந்த மாதிரி ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம். இதான் மூட் ஸ்பேஸ். இதில் வந்து 475 லிட்டர்ஸ் வந்து இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. அதில் இது வந்து லைட்டு. இது வந்து நம்ம ஸ்பேர் இருக்கும் நம்ம. இன்னொன்று இது வந்துட்டுமே அலாய் தான். இது வந்து 475 லிட்டர்ஸ் இருக்குது இதில்.